மாப்பிள்ளைக்கு உடனே ஃபோனை போடணும்னு சொல்லிட்டு ராகவன் எங்கள் வீட்டிலேருந்து அந்த தங்கராஜுக்கு ஃபோன் போனேன். தங்கராஜும் வந்துட்டு உடனே கிளம்பி வரவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் வெளியே வந்து உட்காந்துருக்க மலரோ மதிக்கிட்ட பேசுகிறாங்க. மதி உள்ளே கிளம்பி வா மதி, நீ செய்கிறது பேசுகிறது எல்லாம் சரிதான், ஆனால் அதுக்கு இது சரியான நேரமானு கேட்டால் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, பயம்தான் எதையுமே நம்மளால் சாதிக்க முடியாதுக்கா, பயப்படுறதுனால என்னக்கா பண்ண முடியும்? நான் செஞ்சதில் தப்பு இல்லை, நான் பேசினதில் தப்பு இல்லை. அவங்க ஒன்றுக்கு ரெண்டா பதிலுக்கு 10 வார்த்தை கூடுதலாக சேர்த்து பேசினா அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு ஆயிடுமா? அவங்க பேசினது தப்புன்னா அவங்க உணர்ற வரைக்கும் நான் உள்ளே வர போகிறதில்ல. அதே போல் இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போக போகிறதும் இல்லை அப்படின்னு மதி ரொம்ப தைரியமாக மலர்கிட்ட சொல்ல, மலர் இப்போ என்ன பண்ண போகிறோன்னே தெரியலே நினச்சிக்க வருத்தத்தோடு உட்காந்துருக்காங்க. அப்போ தான் அங்கே வந்து தங்கராஜுடைய வண்டி நிற்கிது. தங்கராஜ் கார்லேருந்து இறங்கி கீழே வரவும் செய்கிறாரு. அப்போ தங்கராஜ் வந்துட்டு உட்காந்துருக்க மதி மலர் 2 பேருமே பார்க்க மலர்கிட்ட கேட்குறாரு, நீ ஏம்மா இங்கே வந்து உட்காந்துருக்கன்னு சொல்ல, அது வந்துன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ உள்ளே போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் உள்ளே இருக்க மாப்பிள்ளை வந்துட்டார் போலங்க அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, நீ வா அப்படின்னு ராகவன் ராஜலக்ஷ்மி எல்லாருமே வெளியே வராங்க. அங்கே பாக்யராஜும் வெளியே வந்து நிற்க, என்ன ஆச்சத்து அப்படின்னு சொல்லும்போது, பாருங்கள் மாப்பிள்ளை வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு என்ன வேலை பார்க்குறா பார்த்தீங்களா? அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் இப்போவே கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் எப்படி கூடி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜலக்ஷ்மி சொல்ல, இப்போ உனக்கு என்ன தாம்மா பிரச்சனை? அதான் நான் இந்த பிரச்சனை வேண்டான்னு முடிச்சு விட்டுட்டு தானே போனேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்கிட்ட எந்த பதிலும் கேட்கலையே, பதிலுக்கு நீங்கள் தான் எல்லாத்தையும் பேசுனீங்க, பதிலுக்கு நீங்கள் தான் எல்லார்கிட்டையும் பதிலையும் சொன்னீங்க, இப்போ என்கிட்ட வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அப்படின்னு அங்கே மதியம் கேட்க, சரிம்மா இப்போ உனக்கு என்னதாம்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும், எங்கள் அம்மாவை பேசினது தப்பு, பதிலுக்கு இந்த வீட்டில் எல்லார்கிட்டையும் தப்பாக பேசினது இன்னொரு தப்பு, இதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்ல, பெரியவங்க சின்னவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு உடனே கேட்குறாங்க. அதுக்கு தங்கராஜும், அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம், எங்கள் அம்மாவை பற்றி தானே தப்பாக பேசினாங்க, எங்கள் அம்மா அப்பான்னு 2 பேரையும் தானே இந்த பிரச்சனைக்குள்ளே இழுத்தாங்க, தேவையில்லாமல் அவங்கள ஃபோன் போட்டு இந்த வீட்டுக்கு அடிக்கடி வரவழைக்கிறது இவங்க தானே, இனிமேல் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை நாங்களே பார்த்துக்குறோம், இனிமேல் உங்களுக்கு எங்கள் வீட்டிலேருந்து எந்த ஃபோனும் வராது, அதே போல் உங்களை பேசினது தப்பு தானே, எங்கள் அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அப்படி நாங்கள் மதியம் சொல்லும்போது அதை கேட்ட தங்கராஜ் பயங்கர கோவத்தோட முறைச்சிக்கிட்டு இங்கே மதியை பார்க்குறாங்க. மதியும் பதிலுக்கு அதே முறைப்போடு தான் நிற்கிறாங்க. இங்கே நிற்கிற இங்கே தங்கராஜ் தன்னுடைய அத்தை மாமாவையும் பார்த்துட்டு, பெரியவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா இல்லை உங்கள் அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? உங்கள் அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நீ முடிவு எடுத்துட்டல, பெரியவங்க இவங்க போய் உங்கள் அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? பொண்ணை கொடுத்தவங்க உங்கள் அம்மா அப்பா, இந்த வீட்டில் அடங்கி தான் போகணுமே தவிர்த்து அவங்க என்றைக்குமே இந்த மாதிரி இவங்க கிட்டே இந்த மன்னிப்பை எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, இதையும் எங்கள் அம்மா அப்பா ஒன்றும் எதிர்பார்க்கல, நான் தான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு இங்கே மதியம் சொல்கிறாங்க. மதி சொன்ன விஷயத்தை கேட்டவுடனே தங்கராஜுக்கு கோவம் வரதான் செய்து. இப்படி மதி இந்த சொன்ன விஷயத்தை கேட்டவுடனே எல்லாரும் ஷாக்காகி பார்க்க, பார்த்தீங்களா மாப்பிள்ளை எப்படி நின்றுக்கிட்டு பேசுகிறா பாருங்க, நமக்குன்னு ஒரு வார்த்தைக்கு பொறுமை இருக்குது, அமைதி இருக்குது, இப்படி வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு எப்படி கத்தி பேசிக்கிட்டு இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் பொறுமையாக இருங்கத்த நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு உடனே தங்கராஜ், இங்கே பாருமா, இதுக்கு மேலே என் கோவத்தை நீ இன்னும் தூண்டி விட்டுட்ருக்காத, ஒழுங்காக வீட்டுக்குள்ளே புள்ள போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் முடியாது அப்படின்னு மதியம் நிற்கும் போது அதை கேட்ட தங்கராஜுக்கு கோவம் வந்து அடிக்க கையோங்கிற அளவுக்கு போயிடுறாங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாமே இந்த குடும்பத்து மேலே ஒரு கோவத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா இந்த ராஜலக்ஷ்மியுடைய வாயை பற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாக தெரியும். அன்றைக்கி சாதாரணமாக நம்ம கேள்வி கேட்க போனப்பவே இந்த ராஜலக்ஷ்மி என்னெல்லாம் பேசினா வாழ்க்கையிலேயே நம்மளே அசிங்கப்படுத்தி அனுப்புனால அந்த இதெல்லாம் மறக்கவே முடியாது. இவளுக்கு இன்றைக்கி குடும்பத்துக்குன்னு ஏதாவது ஒன்று நடக்கணும்ல, அதை வீடியோ எடு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு லேடியை விட்டு வீடியோ எடுக்க வைக்கிறாங்க இன்னொருத்தவங்க. அதை வீடியோ எடுத்து அதை அப்படியே சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் மருமகளை வந்து கொடுமைப்படுத்துகிற குடும்பம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வைரல் ஆகுது. அதை பார்த்த உடனே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே இந்த விஷயம் போக, அப்போ தான் சுரேஷ் தன்னுடைய ஃபோனில் எடுத்து இந்த வீடியோவை பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆகுது. என்ன சுரேஷ், இதெல்லாம் இந்த பொண்ணு உங்கள் வீட்டில் கொடுமைப்படுத்துகிறீங்களா? அப்போது இந்த பொண்ணு மூலமாக இன்றைக்கி வேலை வாங்க வந்ததெல்லாம் அப்போ எல்லாமே ட்ராமாவா அப்படின்னு கமிஷனர் வரைக்கும் இந்த விஷயம் படுது. உடனே இங்கே தங்கராஜ் மாமாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஃபோன் ரீச் ஆகலை. திரும்ப கால் பண்ணுறாங்க, வீட்டில் யாருமே அட்டன் பண்ணல. ஏன்னா எல்லாருடைய ஃபோனும் உள்ளே இருக்க. வெளியே நின்று இங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு மாப்பிள்ளை, வெளியே நின்று எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க, இப்போ என்ன மாப்பிள்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அதுக்காக இவகிட்ட நம்ம இறங்கி போய் மன்னிப்பு கேட்குறோமா? மன்னிப்பு கேட்குறது என்றைக்குமே எங்கள் குடும்பத்துக்கு ஆகாது, மன்னிப்பும் நாங்கள் கேட்க மாட்டோம். முன்னால் முடிஞ்சால் மன்னிப்பு கேளு, இல்லைனா
இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்கராஜும் திட்டுறாங்க. அதுக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. போலீஸே ஒரு படையோட வந்து நிற்க இதை பார்த்த உடனே மதிக்கும் மலருக்கும் அதிர்ச்சி தான். ஆனால் மதி தன்னுடைய கோவத்தை மட்டும் குறைச்சிக்காத பட்சத்தில் ரொம்ப கெத்தாக நின்றுட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் பக்கத்தில் வர, சார் இவங்க தான் சார் இங்கே ரோட்டில் நின்று இந்த பொண்ணை அடிக்கிற அளவுக்கு போகிறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப நேரமாக வெளியே தான் உட்காந்துருக்கு, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க போல். கேட்டால் எதையுமே பதில் சொல்ல மாட்டுது. இந்த குடும்பத்தில் எப்போவுமே இப்படி தான் சார். இதோ இந்த அம்மா எப்போதுமே அவங்க வீட்டு மருமகளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால இப்போ வரைக்கும் அந்த பொண்ணை இந்த வீட்டில் அடிமையாக மட்டும்தான் நடத்திட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை இவங்க சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு அவங்க சொல் பேச்சு கேட்கலன்றதுக்காக வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வெளியே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் கூடி வந்து நின்று இங்கே விஷயத்தை போலீஸ்கிட்ட சொல்ல, போலீஸும் வந்துட்டு சரிம்மா நான் என்ன இதுன்னு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னம்மா நடந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் மதிக்கிட்ட. சார் அது வந்து அப்படின்னு சொல்லும்போது, சார் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார், இது எங்கள் குடும்ப பிரச்சனை தான் சார். இதை தேவையில்லாமல் வீடியோ எடுத்து போட்டு பாப்புலர் ஆகணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லும்போது, பாப்புலர் ஆகிறவங்க எதுக்காக இதை மட்டும் வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு போலீஸ் உடனே திருப்பி இங்கே சுரேஷை பார்த்து கேட்க, சுரேஷ்க்கு எந்த பேச்சுமே வரல. சுரேஷ் அப்படியே வாயடிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் வந்துட்டு எங்கள் தங்கராஜை பார்க்குறாங்க. சார் ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிற தப்பு, அதுவும் பப்ளிக்கில் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு. இந்த ஃபேமிலி இந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி வெளியே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கதா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். அது போக நீங்கள் இந்த பொண்ணை அடிக்கிறதுக்காக கையும் வாங்கியிருக்கீங்க, இதுவும் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கராஜை பார்த்து கமிஷனர் சொல்கிறாங்க, உங்களை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி எங்கள் மாப்பிள்ளை எதுவும் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னடி உனக்கு வேணும்? நான் மன்னிப்பு கேட்கணும் அதானே? மன்னிச்சிரு தாயே மன்னிச்சிரு. உங்ககிட்டையும் குடும்பத்துக்கிட்டையும் நான் பெரிய மன்னிப்பாக வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே எங்கள் குடும்பத்தை சோதிக்காத, இதுக்கு மேலே சோதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எங்கள் மாப்பிள்ளையை விட சொல்லு அப்படின்னு சொல்ல, சார் இவரால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அங்கே தங்கராஜை பார்த்து இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. போலீஸ்கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க மாதிரி, இல்லைம்மா இது ஃபேமிலி பிரச்சனையாக இருந்தாலும் ரோடு வரைக்கும் வந்துடுச்சுன்னா இது வந்துட்டு பப்ளிக் விஷயந்தான். இந்த மாதிரி ஒரு பொண்ணை நடு ரோட்டில் அடிக்க கையை வாங்குவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பப்ளிக் வந்துட்டு கொந்தளிச்சு வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. இது போக இவருக்கு சரியான தண்டனையை கொடுத்து தானே ஆகணும். அப்புறம் ஏன் போலீஸ் இருக்காங்க, போலீஸ் ஏன் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் வேணால் போராட்டம் பண்ணுவாங்க. மகளிர் அங்கே வரைக்கும் இந்த விஷயம் போகும். எதுக்கு மற்ற விளையாத பிரச்சனை, இதை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் ஃபேமிலி பிரச்சனையை இதோட முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜை கைது பண்ணி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் இங்கே உடஞ்சி போய் உட்காந்து அழுகும் செய்ய சுரேஷ் பார்த்துட்டு, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ கூட நான் என்ன தப்பு பண்ணேன் நீங்கள் வந்து நிற்கிறீங்கன்னு தெரியல. சாதாரண ஒரு சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தினது உங்கள் அம்மா, ஒன்றுமே நடக்காத விஷயத்த எங்கள் கதை கட்டினது உங்கள் அம்மா, இப்போ கூட இந்த பப்ளிக்கில் வந்துட்டு நடிக்க வந்தது உங்கள் மாமா. இவங்க மேலே எல்லார் மேலேயும் தப்பை வச்சுட்டு என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, டேய் இவகிட்ட பேசி என்னடா ஆக போகுது, போய் மாப்பிள்ளையை முதல்ல வெளியே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணடான்னு சொல்லிட்டு சுரேஷ் அனுப்பி விடுறாங்க. சுரேஷும் வந்துட்டு ரொம்ப கோவமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போக, மதி தான் இதுக்கு மேலே மன்னிப்பு தான் கேட்டாங்களே, இதுக்கு மேலே இங்கே உட்காந்து என்ன ஆக போகுதுன்னு கிளம்பி வீட்டுக்குள்ளே விறுவிறுன்னு போயிடுறாங்க. திரும்பி பார்த்தா மதியை காணும். எங்கடி அவன்னு சொல்லிட்டு மலரை கேட்க, அவங்க உள்ளே போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது உள்ளே 2 பேருமே கோவமாக வராங்க. ராஜலக்ஷ்மி ராகவன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே வராங்க. உள்ளே வந்தது, அடியே மதி வெளியே வாடி அப்படின்னு சொல்ல, என்ன இப்போன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. உடனே ராகவன் சொல்கிறாங்க, இப்போ திரும்பவும் புது பிரச்சனை வேண்டாம், ராஜலக்ஷ்மி முதல்ல மாப்பிள்ளை வெளியே வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ல, அதான் நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டீங்களே, என்கிட்டையும் கேட்டீங்க, எங்கள் அம்மா அப்பா கிட்டேன்னு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டீங்களே, அதுவே போதும், இதுக்கு மேலே இதில் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. உங்கள் மாப்பிள்ளைன்னு அடிக்க வந்தது தப்பு தான், பத்தாதுக்கு அவரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதுவுமே இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட அவங்க முகத்தை பார்த்து பேச விருப்பம் இல்லாமல் மதிப்பாட்டுக்கு உள்ள ரூம்குள்ளே போக, கடைசியில் இந்த பிரச்சனை பெருசுப்படுத்தினது ராஜலக்ஷ்மி. இப்போ ராஜலக்ஷ்மி மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ராஜலக்ஷ்மியாலேயே இந்த தங்கராஜ் ஜெயிலுக்கு போகிற நிலைமையும் ஆயிடுச்சு.